போட்டோ கிடையாது. நீங்க ஆர்வத்துல போட்டோ காட்டுங்கன்றீங்க, நான் காட்டிடுறேன். அவர் என்ன திட்டுறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னும் எனக்கு கெட்ட வார்த்தையில மட்டும்தான் திட்டல, செத்து போயிருக்கணும்ட்டாரு. என்ன அவன் இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. போட்டோ நான் காட்ட மாட்டேன், பெரிய தகராறு ஆயிடுச்சு. அவர் பிபியில் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. வேணாம், போட்டோ வேணாம். உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் சாலை இணைக்கின்ற வகையில மேம்பாலம் கட்டப்பட்டு இன்னைக்கு போக்குவரத்து நெரிசலை குறைச்சிருக்கிறோம்னா யார் கொண்டு வந்த திட்டம்? நம்முடைய தலைவர் திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டம். சிஐடி நகர்ல புதிய நூலகம் கட்டப்பட்டிருக்கிறா யார் கொண்டு வந்தது? நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தது. 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சிஐடி நகர் மாநகராட்சி பள்ளிக்கு இன்னைக்கு கூடுதல் கிளாஸ் ரூம்ஸ் நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம். 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கண்ணம்மாப்பேட்டை பகுதியினுடைய கழிவு நீர் பிரச்சனையை சரி செய்ய இன்னைக்கு புதிய பம்பிங் ஸ்டேஷன் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். கார்பரேஷன் காலனி தண்டமானி தெருவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் புதுசா அமைக்கப்பட்டிருக்கு. 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வடபழனி 100 அடி சாலைகளை இன்னைக்கு புதிய வாட்டர் ஃபால்ஸ் கூடிய ஒரு பூங்கா பார்க் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். மாம்பலம் ரயில் நிலையம் முதல் தியாகராய நகர் பேருந்து நிலையம் வரைக்கும் இன்னைக்கு ஸ்கை வாக் வசதி அமைச்சு கொடுத்தது யாரு? நம்முடைய திராவிட மாடல் அரசு. கோடப்பாக்கம் புலியூர் கால்வாய் சீரமைக்கின்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. மேற்கு மாம்பலம் வடபழனி ஆதிமூல பெருமாள் கோயிலுடைய குடமுழுக்கு பணிகள் யாருடைய ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது? நம்முடைய தலைவர் ஆட்சியில. அதே மாதிரி வடபழனியில பன்னடுக்கு பேருந்து நிலைய கட்டுமான பணிகள், தியாகராய நகர் பேருந்து நிலையத்துல மல்டி லெவல் வணிக வளாகம் அமைக்கின்ற பணி, கோடம்பாக்கத்துல மேம்படுத்தப்பட்ட மகப்பேறு மருத்துவமனை, தியாக தீயணைப்பு நிலையத்திற்கு ஃபயர் ஸ்டேஷனுக்கு புதிய கட்டிடங்கள், வடபழனியில விளையாட்டு திடல் மற்றும் சிறுவர் பூங்கா, இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் ராஜாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உறுதியோட உரிமையோட உங்களை எல்லாம் கேட்க வந்திருக்கிறேன். செஞ்சு கொடுப்பீங்களா? இல்ல போட்டோ கிடையாது. நீங்க ஆர்வத்துல போட்டோ காட்டுங்கன்றீங்க, நான் காட்டிடுறேன். அவர் என்ன திட்டுறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னும் எனக்கு கெட்ட வார்த்தையில மட்டும்தான் திட்டல, செத்து போயிருக்கணும்ட்டாரு. என்ன அவன் இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. போட்டோ நான் காட்ட மாட்டேன், பெரிய தகராறு ஆயிடுச்சு. அவர் பிபியில் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. வேணாம், போட்டோ வேணாம். உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் சாலை இணைக்கின்ற வகையில மேம்பாலம் கட்டப்பட்டு இன்னைக்கு போக்குவரத்து நெரிசலை குறைச்சிருக்கிறோம்னா யார் கொண்டு வந்த திட்டம்? நம்முடைய தலைவர் திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டம். சிஐடி நகர்ல புதிய நூலகம் கட்டப்பட்டிருக்கிறா யார் கொண்டு வந்தது? நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தது. 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சிஐடி நகர் மாநகராட்சி பள்ளிக்கு இன்னைக்கு கூடுதல் கிளாஸ் ரூம்ஸ் நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம். 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கண்ணம்மாப்பேட்டை பகுதியினுடைய கழிவு நீர் பிரச்சனையை சரி செய்ய இன்னைக்கு புதிய பம்பிங் ஸ்டேஷன் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். கார்பரேஷன் காலனி தண்டமானி தெருவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் புதுசா அமைக்கப்பட்டிருக்கு.